ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவாவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 38 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. நம்ம ஹீரோ அந்த டகுரா மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மிஷுக்கு வேற போலீஸ்கிட்ட போகிறோம்னு சொல்லிக்கிருந்தா, நான் வந்து தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஒரு வேலை போக விட்டுறவா, இல்லை நம்ம ப்ரைவேட்டாகவே இதை செட்டில் பண்ணிக்கலாமா, என்ன சொல்கிற? அவன் பல்ல கடிச்சிட்டு அமைதியாகவே இருக்கான். சரி ஓகேப்பா, நான் அவங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ணிட்டான். கட் பண்ணதும் அவன் இருக்கிற பேப்பர்லாம் தள்ளி விட்டு, டேய் டகுரா என்னடா பண்ணிட்டேன்னு அவன் முடியை பிடிச்சி அவனே கத்திக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ அந்த பில்டிங் டண்டு இப்போ எனக்கான டைம் வந்துருச்சு, கடைசியாக அவனுக்கு ஃபினிஷிங் டச்சை கொடுத்துட வேண்டியதான்னு ஹீரோ இங்கே பார்த்துக்கிருக்கான். அப்படியே கட் பண்ணால் நைட் டேத்தில் அதே பாரு இங்கே மிஸ்ஸுக்கும் ஹீரோவும் ஆல்ரெடி வந்து உட்காந்துருக்காங்க. டாகுரா வர்றான். ஏய் என்னப்பா டாகுரா இவ்வளோ லேட்டாக வரியே, நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் தெரியுமா? அதை கேட்டதான், டேய் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்களா, என்ன பணத்துக்காக அதை பண்ணீங்க? ஹீரோ சொல்கிறான். என்ன மிஸ்டர் டாகுரா அவரோட ஆட்டிடியூட் இப்படி இருக்கே, அப்போ உண்மையை அவர் தான் பண்ணாரான்னு மிஸ்ஸிக்கே பார்த்துக்கிருக்கான். அவன் கடுப்பில் உட்காந்துட்டு, ஏய் எனக்கு யாபகம் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணேன்னு சொல்லு ஒழுங்கான்னு மிஸ்கியை பார்த்து கத்திக்கிருக்கான். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை போல், ஆனால் என்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்குறக்காக இப்படி பண்ணிக்கிறீங்கன்னு கத்திக்கிருக்கான். ஹீரோச்சரான். என்னது எவிடன்ஸ் இல்லையா, இந்தா பாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை ஃபுல்லாக தூக்கி போகிறான். அதை பார்த்ததும் என்ன இது, டேய் வாட் த ஹெல், இது என்னடா அது, நீ தானாப்பா ப்ரூஃப் கேட்ட, இப்போ பாரு இதை நம்புறியா? ஹீரோ சொல்கிறான். இந்த ப்ரூஃப் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு உன்னோட கம்பெனி ஸ்டாக்கெல்லாம் மொத்தமாக கிராஷ் ஆயிருண்டா. அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான். ஏய் என்னப்பா ஸ்டாக்கை பற்றி பேசுன்னு நினைக்கிறியா? இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவேன் உன் கம்பெனியே ஹெவி லாஸில் போகும் தெரியுமா? அவன் அப்படியே பார்க்குறான். என்னப்பா ஸ்டாக்கோட ப்ரைஸ் மட்டும் கிராஷ் ஆகாது, உன் மேலே இருக்க நம்பிக்கையும் போயிடும், உன் கம்பெனியில் இருக்க மொத்த ஸ்டாக்கும் எல்லா பயிலும் சோல்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் தெரியுமா? அது மட்டும் இல்லைப்பா, திடீர்னு உன் கம்பெனியில் ஷார்ட் செல் ஆகுதாமே, என்ன நடக்குது? அவன் கத்துறான். டேய் அதுக்கெல்லாம் காரணம் நீ தானா? ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு, டேய் யூ பாஸ்டர், அந்த ஷார்ட் செல் பண்ணதெல்லாம் நீ தானடா? யூ என்ன இப்படி ஆக்டிங் போகிறதான நிப்பாட்டு, அவன்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன்? அவன் மிஸ்ஸிக்கை பார்த்து கத்திக்கிருக்கான். ஒழுங்கா சொல்லு, இது மாதிரி ஆக்டிங் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன்? நான் அவன் தரதை விட 10 டைம்ஸ் மேலேயே தரேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே அவன் கையை பிடிச்சி, அவ்வளோதான் ஒரு திருவி இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கான். டேய் இது எனக்கு வலிக்குதுடா. ஹீரோ சொன்னான். ஏய் எனக்கு இம்பார்ட்டண்டான பெர்சன் மேலே நீ இவ்வளோ ஹார்ஷாக பேசிக்கிட்டு இருக்கியா? ஹீரோ சொன்னான். தேங்க்யூப்பா. அவன் பார்க்குறான். எதுக்குடா அவன் தேங்க்ஸ் சொன்னான்? நீ பண்ண வயலன்ஸு அதையும் நாங்கள் ப்ரூஃபாக எடுத்துட்டோம்ப்பா, பார்த்தா கேமரா ஃபிட் பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி ஓகே, நீ மட்டும் ஒரு 50 பில்லியனை ரெடி பண்ணி வச்சுக்க, நான் 3 டேஸில் உன்னை கூப்பிட்றேன். அதை கேட்டதும் அவன், என்னது 50 பில்லியனா? டேய் நீ என்ன ஜோக் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா? நானாடா ஜோக் பண்ணுறேன்னு ஹீரோ அவன் ஷோல்டரில் கையை வச்சு ஒரே அமுக்கு, அவ்வளோதான் படுக்க ஆகிட்டான். என்னடா நான் நினச்சா அந்த 50 பில்லியனை ஷார்ட் சோல் பண்ணி மட்டுமே ப்ராஃபிட் எடுக்க முடியும், பட் இருந்தாலும் உனக்கு வேறு சாய்ஸ் இல்லையே, அதான் உங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறேன். அவன் பல்ல கடிச்சிட்டு, இவன் என்ன அசால்ட்டாக கேட்டுக்கிருக்கான், 50 பில்லியனுக்கு கம்மியான அமௌண்ட்டா? ஹீரோ பார்க்குறான். ஓ என்னால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா, சரி ஓகே இதை செட்டில் பண்ணுறதுக்கு வெறும் 5 பில்லியன் கொடுத்துரு, என்ன ஓகேவா? ஹீரோ எந்திரிச்சு வச்சுறான். டேய் உங்ககிட்ட இப்போ 5 பில்லியன் இல்லாட்டாலும் சரி, உங்ககிட்ட இருக்க பர்சனல் அசட்ஸு மொத்த இடத்தையும் வித்தாவது 3 டேஸில் நீ 5 பில்லியனை கொண்டு வர்ற, என்ன புரியுதா? அது அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லா போனால் உனக்கு இதை விட கூடப்பா வரும், அப்போ நீ அதுலேருந்து சம்பாரிச்சிக்கலாம்ல. நீ மட்டும் கொண்டு வரலை, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? இந்த ப்ரூஃபையும் கொடுத்து உன்னை கிரிமினல் கேஸில் உள்ளே தள்ளிடுவான்டா. அப்புறம் நீ எப்படி அந்த கெசினோ ப்ராஜெக்டை வாங்குவ? அவன் பல்ல கடிச்சிட்டு குறைக்கான். ஹீரோ சாரான். சரி ஓகேப்பா, நான் உங்ககிட்ட 3 டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே மிஸ்ஸிக்கு கிட்டே போயிட்டுருக்கான். ஏய் மிஸ்ஸிக்கி வா போகலாம், அவளும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிட்டுருக்காங்க. அவன் கடுப்பில் அப்படியே உட்காந்துருக்கான் அந்த பெஞ்சுக்கிட்ட. இங்கிட்ட அவங்க அவ்வளோதான் ஜோடியாக போயிட்டுருக்காங்க ஸ்ட்ரீட்டில். ஏய் என்னப்பாச்சு? இல்லை இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். அவங்க திங்க் பண்ணுறாங்க, குருஷு என் ஷோல்டரில் கை வச்சானே எனக்கு ரொம்ப வெக்கமாக வருதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சாரி குருஷு, நான் அவங்ககிட்ட அப்படி ரொம்ப டீப்பாக நடந்திருக்கக்கூடாது,
எனக்கே முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியலன்னு அவள் யோசிச்சுட்டு வரா, அவங்க ஆளுக்கிட்ட வர மாதிரி. காய்ஸ், ஆமாம், நிறைய பேர் நெக்ஸ்ட்டு ஹீரோயின் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 70 or 80% மிஸ்ஸிக்கு வரதான் வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க பார்த்துக்கிருக்காங்க, என்னடா அவன் அதுக்குள்ளே போயிட்டான் ஹீரோச்சரான். இப்போ இழந்து டகுரா நம்மளோட ஒவ்வொரு மூவையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வர. ஸோ சேஃபாக இருந்துக்க. அப்போ அவங்க திங்க் பண்ணி பார்க்குறாங்க, ஹீரோ அவனோட கையை பிடிச்சி சொல்லியிருப்பானே, எனக்கு இம்பார்ட்டண்டான பர்சனை பார்த்து இப்படி கத்திக்கிருக்கியாடான்னு. அதை பார்த்ததும் வெக்கத்தில் அவளை தான் நமக்காக தான் பண்ணான்னு அப்படியே பார்த்துக்கிருக்கா. இங்கிட்டு பார்த்தா அவன் கடுப்பில் இன்னும் உட்காந்துருக்கான் சோஃபாவில். அவன் என்ன ஜோக் பண்ணுறானா சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடுறான். அவன் செருவன் கத்துறான், சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா இங்கே இருக்க பாட்டில் எடுத்து கத்திக்கிட்டு இருக்கான். டேய், இன்னி உன்னை உயிரோடு விட்டாத்தானடா, பாட்டில் ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கிருக்கான். டேய், நீ ஏன்டா என்னை முட்டாள் மாதிரி பார்த்துக்கிருக்க, திரும்பிடாங்கிட்டுன்னு கத்திக்கிருக்கான். பார்த்தா பாட்டில் எடுத்து உடச்சிக்கிட்டு இருக்கான். இவன் எவ்வளோ சொன்னாலும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த அர்மால்டா கோட் எடுத்து கீழே ஊற்றிக்கிட்டே சொல்கிறான், டேய், உனக்கு இங்கே உடஞ்ச பொருளோட டபுளாகவே ப்ரைஸ் பே பண்ணிடுறேன். பட் இங்கே நடந்த ஒரு விஷயம் கூட வெளியே போகவே கூடாது, புரியுதா? அதை கேட்டதவன் ஓகே சார். அவன் கடுப்பில் சொல்கிறான், டேய் குரிஷு, அத்தாடி லூஸாகவே ஆயிட்டான் போல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னை விட மாட்டேன்டான்னு. நம்ம அவனுக்கு ஒரு ஷோவை காட்டிட வேண்டியதான். அவன் என்னை ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டான்ப்பா. அவனுக்கு இந்த டகுரானா யாருன்னு காட்ட வேணாம். ஃபோன் எடுத்து அப்படியே கால் பண்ணுறான். நான் தான்ப்பா டகுரா பேசுகிறேன். சரி ஓகே, அந்த ஜாகசாகி தெரியாமல் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருங்க. நம்ம ஒரு ஆளை கிட்னாப் பண்ண போகிறோம்ப்பா. இங்கிட்ட அப்படியே கட் பண்ணான். 3 days கழிச்சு அவன் ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோ தான் கால் பண்ணுறான். என்னப்பா, நம்ம பேசின மாதிரி மணியெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அவசரம். எல்லாம் ரெடி ஆச்சுப்பா. எப்படி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? அது மட்டும் இல்லை, இருந்தாலும் அது 5 பில்லியன்ப்பா. அது வாங்கினோம்காக நீ டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு கொடுக்கணும், ஓகேவா? அதுக்கு யோசனா, ஓ ஐசி, சரி ஓகேப்பா. நம்ம அன்னைக்கு பார்த்த அதே பாரில் மீட் பண்ணலாம். என்ன, கரெக்டான டயத்துக்கு இன்னைக்காவது வந்துரு. இங்கிட்ட அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு முட்டாள், அவன் இருக்கிற இடத்த ஈஸியாக காட்டி கொடுத்துட்டானே. இதுக்கு தானடா நான் வெயிட் பண்ணேன். எந்த ஒரு முட்டாளாவது அவன் இருக்கிற இடத்த இப்படி சொல்லுவானா? நான் எப்படிப்பட்ட ஆள்னு கூட அவனுக்கு தெரியலை. அவன் அப்படியே வேகமாக நடந்து போயிட்டுருக்கான். போகும்போது அந்த கசகுவா கூப்பிட்டே வராரு. பிரசிடென்ட் டகுரா, எங்கே போயிட்டுருக்கீங்க? எமர்ஜென்சி போர்ட் மீட்டிங் வேறு இருக்குது, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, எங்கே போகிறீங்க? அவர் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னும் அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நெக்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்க போகுது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு டகுரா சொல்கிறான், டேய், என்ன போர்ட் மீட்டிங்கை ஒன்றால் ஹேண்டில் பண்ண முடியாதா? என்ன உங்ககிட்ட மூளை எதுவும் இல்லையா? பார்த்து சொல்கிறான், நான் இப்போ எல்லாம் என்னோடய சபார்டினேட்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா சொல்லிவிட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான். என்ன உனக்கு புரியுதா? அவன் பயத்தில் நடுங்கிக்கிட்டு அவ்வளோதான். இவன் அப்படியே பேப்பர்லாம் தட்டி விட்டு, டேய் போடா, வாங்கிட்டா எதுவும் பேசிகிட்டு இருக்க முடியாது, நீயே பார்த்துக்க. அவன் அப்படியே அந்த பேப்பரை குறைக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா அவன் கால் பண்ணி, நான் தான்ப்பா டகுரா பேசுகிறேன், ஃபைனலாக அவனோட லொக்கேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சுடா. அவன் எடுத்து ஒரு பேப்பரை பார்க்கையில் பார்த்தா அந்த போர்ட் மீட்டிங் ஆல்ரெடி டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு நோட்டீஸே வந்திருக்கு. அதை கூட தெரியாமல் அவன் படித்து பார்க்காம தட்டி விட்டான். இங்கிட்டு வெளியே பார்த்தா ஒரு காரில் பாடி கார்டுனா வெயிட் பண்ணிக்கிருக்கானுங்க. உள்ளே வந்து உட்காந்தா ஒரு ஆள் இல்லை 5-6 பேர் இருக்கானுங்க. அவன் சிரிச்சுட்டே வரான். ஒரு வழியா அவன் சோழியை முடிச்சிட வேண்டியதான், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். குரிஷு வந்துக்கிட்டே இருக்கான்டா, வெயிட் பண்ணு. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ எதையோ பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் 38 முடியுது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை காய்ஸ்.